இதுவரையிலும் பொருட்களை அடைத்து வைத்திருந்த இந்த அறை இப்போ திருச்சபையினுடைய பயன்பாட்டிற்கென்று இதை நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். ஆலயத்தின் ஒரு அலுவலகமாகவும் ஏதாவது வந்த சிறப்பு விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு இந்த அறை பயன்படுத்தப்படும். ஆகவே இதை நாம் பிரதிஷ்டை செய்யும் முகமாக நாம் யாவருக்கும் நன்றாக தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலில் சில சரணங்களை நாம் பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை போற்றுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு இன்றைக்கு நமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றைக்கு நமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசி கேட்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கின்ற எங்கள் வல்லமை மிக்க அன்பின் ஆண்டவரே, தம்மை நம்பி வாழ்கிற மக்களுடைய விருப்பங்களை இயக்கங்களை நிறைவேற்றுகின்ற அன்பின் தகப்பனே, வாக்கண்டு திருச்சபை வாழ்விலே ஆண்டவர் பாராட்டி வருகிற இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய திருப்பெயரிலே நாங்கள் இதை பிரதிஷ்டை செய்து உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் முன்னே செல்லுவீராக. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா.